நம்மளது வந்து ரீசனபிள் ப்ரைஸில் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் தரணும். நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா 699 ருபீஸ்க்கே பண்ணி கொடுத்துருவாங்க. ஐஃபோன் வந்து பண்ணி கொடுத்துருவேன்றீங்க. பண்ணி கொடுத்துருவேன்னு இல்லை, பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் தான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறோம். சேம் டெலிவரி பண்ணுன்றது தான் எங்கள் செல்ஃபோன் டாக்டரோட கோர் அஜெண்டாவே. எல்லாத்தையுமே போர்டு லெவலில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். யாரெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்களோ கிரீன் கலர் ஸ்க்ரீனே க்ரீனாக மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே உங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட் கூட போனாலே போதும், நம்மளோட சர்வீஸ் எல்லாமே அதில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தே புக்கிங் பண்ணால் போதும், நம்மளோட டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் போவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க, வருவாங்க, ரெடி பண்ணுவாங்க, திருப்பி போய் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. கூகுளில் ரிவ்யூ பண்ணுங்க. ஏப்ரல் அண்ட் மே வித்தவுட் சர்வீஸ் சார்ஜில் நான் பண்ணித்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்களை எல்லாருக்கும் நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் சர்வீஸ் தான். ஏன்னா வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து எல்லார் கையிலையும் வந்து மினிமம் ஒரு மொபைல்னாச்சும் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 2 மொபைல்னாச்சும் வச்சுருப்போம். ஸோ நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படியே பேசினே இருப்போம், திடீர்னு பார்த்தோன்னா மொபைலை கீழே போட்டுருவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் ஆகட்டும், ஐஃபோன் ஆகட்டும், நீங்கள் மொபைல் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் டிஸ்பிளே இல்லாட்டி வந்து க்ரீன் கலர் லைன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மொபைல் இஷ்யூ எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் எங்கேயுமே இல்லை, தி செல்ஃபோன் டாக்டர் தான். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் வந்து பொசைவாக்கல் தான் இருக்கும். இங்கே சென்னையிலே வந்து 5-6 பிரான்ச் இருக்குது. ஸோ இங்கே வந்து பயங்கரமான ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் ½ ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து உங்க மொபைலே வந்து பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டியோட வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா வந்து இவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. வெப்சைட் அந்த ஆப் வச்சிருக்காங்க. உங்க மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லை டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் வந்து அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த மொபைலோட மாடல்ஸ் என்ன ப்ராப்ளம் அதை சர்ச் பண்ணினாலே போதும், செலக்ட் பண்ணினாலும் போதும், அதோட ப்ரைஸோட வந்துடும். ஸோ நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில இருந்தே வந்து உங்களோட ஃபுல் டீடைல், உங்களுடைய மொபைல் டீடைல், மொபைல் டிஸ்பிளே என்ன ப்ரைஸ்ன்னு நீங்க பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோவில் போய் பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் பட்டனை ஒரு ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். நமக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தான் நம்ம பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வெல்கம் பண்ணுறோம். வணக்கம் பிரதர். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? எஸ் சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களை பற்றியும் நம்ம ஷாப்பை பற்றியும் ஒரு வார்த்தைகள் சொல்கிறேன். என் பேர் இர்ஷாத். நான் வந்து தி செல்ஃபோன் டாக்டர் மொபைல் சர்வீஸ்ன்றோட எம்டி. ஆக்சுவலி தி செல்ஃபோன் டாக்டர்ன்றது வந்து ஒரு பிராண்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து அக்ராஸ் சென்னை 6 பிரான்ச்சஸ் வச்சு ரன் பண்ணிட்டு 6 பிரான்ச் இருக்கு. ஆமாம், 6 பிரான்ச் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இனிஷியலாக வந்து இது ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர் ரிச்சி ஷீட்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஷாப்பாக ஆரம்பிச்ச இதுதான். இது வந்து நம்மளோட ஃபேமிலி பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இனிமேல் அது இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு பிராண்டாக இதை கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி தி செல்ஃபோன் டாக்டர் அப்படின்ற ஒரு நேமை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பிராண்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு அந்த பிராண்ட் தான் ஒரு 6 பிரான்ச்சஸ் அக்ராஸ் சென்னை ஃபுல்லாக நம்ம வச்சு ரன் பண்ணிட்டு. இப்போ இருக்கிறது வந்து பொசைவாக்கம். எஸ், இப்போ இருக்கிற லொகேஷன் எங்க? இது கரெக்டாக எங்கன்னா தானா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அது மோன ஸ்டார்டிங், அதாவது நம்ம சரவணா ஸ்டோர் பிரிட்ஜ் இறங்கினோன்னா நேராக வந்தாங்கன்னா லெஃப்ட் ரைட் சைடில் திரும்புற இடம் தானா ஸ்ட்ரீட்டு. திரும்புற முனையிலே இருக்கும் தி செல்ஃபோன் டாக்டர்னு சொல்லிட்டு 3 ஃப்ளோர்ஸ்க்கு மொத்தமாக நம்ம பிரான்ச் தான் இருக்கும். இதுதான் நம்மளோட புருஷவாக்கம் பிரான்ச். ஃபர்ஸ்ட் கேள்வியே பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. எல்லா ஏரியாலும் வந்து சந்து முடுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இந்த சர்வீஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து அக்ராஸ் சென்னை 6 பிரான்ச்சஸ் வச்சு ரன் பண்ணிட்டு 6 பிரான்ச் இருக்குது. ஆமாம், 6 பிரான்ச் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இனிஷியலாக வந்து இது ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர் ரிச்சி ஷீட்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஷாப்பாக ஆரம்பிச்ச இதுதான். இது வந்து நம்மளோட ஃபேமிலி பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இனிமேல் அது இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு பிராண்டாக இதை கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி தி செல்ஃபோன் டாக்டர் அப்படின்ற ஒரு நேமை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பிராண்டாக சொல்லிட்டு சீப் ரேட்டாக இருக்கிறது எப்போவுமே கொஞ்சம் சீப்பான ப்ராடக்டாக தான் இருக்கும். நம்மளது வந்து ரீசனபிள் ப்ரைஸில் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் தரணும், அதுவும் கஸ்டமருக்கு வித் வாரண்டியோட கொடுக்கணும். இதுதான் எங்களோட மோட்டோவே. ரீசனபிளாக இருக்கும், குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாகவே. ஆமாம், ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு ஒரு டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற கிளாஸ் உடைச்சிட்டாருன்னா நீங்கள் சொன்ன சந்து வந்து இருக்கிற எல்லா கடையிலையும் நீங்கள் போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா 699 ருபீஸ்க்கே பண்ணி கொடுத்துருவாங்க. 699 ரூபா. ஆமாம், 699 ரூபா எல்சிடி டிஸ்பிளே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க வித் 1 இயர் வாரண்டியோட. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேல திருப்பி அந்த டிஸ்பிளே கிளாஸ் கலந்து வந்தாலோ இல்லைனா அதில் பபுள்ஸ் வந்தாலோ அந்த மாதிரி சினாரியோலாம் நடக்கவே நடக்காது. இன்கேஸ் அப்படி நடந்துச்சுன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது, அவங்க திருப்பி வந்து அதை இன்னொரு வாட்டி சர்வீஸ் பண்ணிக்கலாம். நிறைய வாட்டி மொபைல் எப்படி தான் சர்வீஸ் பண்ணுவோம்ல, ஒரு வாட்டி நான் 2 வாட்டி பண்ணும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம டிஸ்பிளே மாற்றினா வந்து ஒன்று வந்து ஏதாவது ஒன்று கேமரா ஒர்க் ஆகாது, இல்லை வந்து மொபைல் ஹேங் ஆகும், எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் வருது அந்த சர்வீஸ் பண்ணாலும். அது எதனால் அது அந்த மாதிரி?
இது வந்து அவங்க வந்து அந்த குவாலிட்டி நான் சொன்னல அந்த ஒரு வேர்டு தான். அவங்க வந்து குவாலிட்டி அந்த சர்வீஸ் பண்ணாமல் ஒரு டிஸ்பிளே மாற்ற வந்திருக்கு, அதை டிஸ்பிளே மட்டும் மாற்றிட்டு கஸ்டமர்கிட்ட நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு தர்றது ஒரு ஸ்டைல். அது அப்படி தர்றப்ப ஒரு வீட்டுக்கு போகிறப்ப தான் திடீர்னு சார்ஜ் போட சார்ஜ் ஏறாது, திடீர்னு கேமரா ஒர்க் ஆகாது. கஸ்டமரும் அந்த டைமில் பார்க்குறாங்க, அவங்க அர்ஜென்ட்டாக இருப்பாங்க, வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. பட் தி செல்ஃபோன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் எந்த ஷாப் போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் 15 QC பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. 15 QC பாயிண்ட்ஸ்னா நீங்கள் டிஸ்பிளே மாற்றிருப்பீங்க, உங்களுக்கு சார்ஜ் ஏறுதான்றதை செக் பண்ணுவாங்க, கேமரா ஒர்க் ஆகுதா செக் பண்ணுவாங்க, வைஃபை, ப்ளூடூத், ப்ராக்சிமிசி சென்சார், அது இல்லாமல் உங்களுக்கு கால்ஸ் ரிசீவ் ஆகுதா, எல்லாம் மைக் ஒர்க் ஆகுதா, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த 15 QCயை முடிச்சு உங்ககிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நம்ம பில்லே பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் இன்வாய்ஸே ஆகும். ஆமாம். ஸோ நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு சார்ஜிங் கனெக்டருக்கு நீங்கள் இஷ்யூன்னு கொடுத்தீங்கன்னா கூட இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு கையில் ரிட்டர்ன் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது கஸ்டமர்கிட்ட நான் தர்றப்ப நான் என்ஷூர் பண்ணணும் என்னோட சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் கஸ்டமரும் என்ஷூர் பண்ணும் இது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நான் இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. இது பேர் நாங்கள் போஸ்ட் QCன்னு சொல்லுவோம். இதில் ஒரு ப்ரீ QCன்னு ஒன்று வச்சுருக்கோம். அதாவது நீங்கள் மொபைலில் சப்மிட் பண்ண வரும்போது உங்களுக்கு ஒரு ஜாப் ஷீட் கொடுப்பாங்க. அப்போ கூட உங்களுக்கு ஒரு 6 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்கள் மொபைல் எந்தெந்த கண்டிஷனில் இருக்குது அதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் நான் உங்ககிட்ட என்ன கண்டிஷனில் வாங்கினேன், எந்த கண்டிஷனில் ரிட்டர்ன் கொடுக்குறேன், நடுவில் நான் என்ன ஒர்க் பண்ணேன்றது நீங்கள் தெரியணுன்றதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே என்னென்ன ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுக்குறீங்க சர்வீஸில்? நம்மளோட எல்லா ஷாப்லேயும் சரி, மொபைலை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இது ரெண்டுமே நம்ம பண்ணுவோம். நீங்கள் வந்து நம்மளோட ரிச் ஷீட் பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸாக வச்சுருக்கோம். மொபைல் ஹார்ட்வேருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், இன்னொரு இடத்துல சாஃப்ட்வேருக்கு ஒரு இடத்துல இருக்கும், லேப்டாப்னா இன்னொரு இடத்துல இருக்கும், இல்லை கிளாஸ் மட்டும் பிரிக்கணும்னு நம்ம பேசணும் 6W அதுக்கு ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி பிரித்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஷோரூமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான், எல்லாமே ஒரே இடத்துல ஒரே ரூஃப்குள்ளே வரதை நம்ம எல்லா ஷோரூம்லையும். எந்த ஷோரூமில் வந்து நீங்கள் மொபைல் சர்வீஸ் கொடுத்தாலும் சரி, ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர், மொபைல் சர்வீஸில் A to Z எல்லாமே A to Z. அதில் எஸ்பெஷலி ஐஃபோன், எஸ்பெஷலி நம்ம வந்து ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஐஃபோன் வந்து பண்ணி கொடுத்துருவேன்றீங்க? பண்ணி கொடுத்துருவேன்னு இல்லை, பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் தான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் இப்போ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறது ஐகேர்னு சொல்கிற ஐஃபோனோட அத்தாரி சர்வீஸ் சென்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அந்த ஐகேரில் வந்து என்ன விஷயங்கள்னா ரேட் வந்து பார்த்தோன்னா ஐஃபோன் நம்ம வாங்கினதுல ஒரு 70% ரேட் கேட்பாங்க ஒரு டிஸ்பிளே மாற்றுறதுக்கு. பட் நம்மக்கிட்ட அதே சேம் ஜென்யூன் டிஸ்பிளே அவங்க ரேட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட ஒரு 60% ஆஃப் ரேட்லேயே அதை முடிச்சிடலாம். சேம் டிஸ்பிளே தான். அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு போர்டு லெவல் இஷ்யூஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு போர்டில் ஒரு ப்ராப்ளம், ஒரு நெட்வொர்க் வரல அப்படின்னா அவங்க இந்த போர்டே மாற்றணும். ஸோ இந்த ஃபோனை கொடுத்துருங்க, வேறு ஒரு ஃபோன் வாங்கிக்கோங்க, நான் அதுக்கு ஒரு வவுச்சர் தரேன், இந்த ஃபோன் இவ்வளோ ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மைனர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மேஜர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே போர்டு லெவலில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுவும் வித்தின் 1 டேல. இன்னைக்கு நீங்க கொடுத்து, ஏன்னா மொபைலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மொபைல் என்கிட்ட 1 hour இல்லாமல் இருக்க முடியாது. நிறைய பேர் வந்து எப்படி மொபைலை சப்மிட் பண்ணிட்டு நீ 3 நாள் கழிச்சு வா, 1 வீக் கழிச்சுவான்னு சொல்ற சர்வீஸ் சென்டர் நம்ம பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்னா கஸ்டமர் மைண்ட் செட் யாராவது இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ரிப்பேர் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ சீக்கிரமாக தராங்களோ அதான் வேணும், அதான் நிறைய பேர் நினைப்பாங்க. கரெக்டா? ஸோ எங்ககிட்ட ஒரு நாளைக்கு 2 ஸ்லாட். எந்த பிரான்ச்சில் போயிட்டோம் நீங்கள் மார்னிங் 2 o'clock வரைக்கும் நீங்கள் மொபைலை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 o'clock டெலிவரி கிடச்சிரும். அது ஃபர்ஸ்ட் ஸ்லாட். அது ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டும் போகும். இல்லை நீங்கள் ஈவினிங் 7 o'clock நீங்கள் உங்கள் மொபைலை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட் 9 o'clock 10 o'clock உங்களுக்கு மொபைல் கிடச்சி செகண்ட் ஸ்லாட். இன்கேஸ் நீங்கள் 7 o'clock தாண்டி போய் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டே ஆகும். ஏன்னா எங்களோட ஸ்லாட்டு ஒரு நாளைக்கு 2 ஸ்லாட் தான். ஸோ அந்த 2 ஸ்லாட்டில் நாங்கள் எங்களோட ஸ்டாக்கை கனெக்ட் பண்ணி கஸ்டமருக்கு ரெடி பண்ணி சேம் டெலிவரி பண்ணுன்றது தான் எங்கள் செல்ஃபோன் டாக்டரோட கோர் அஜெண்டாவே. இதெல்லாம் வந்து என்னுடைய கொஸ்டின்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து நான் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்பிளே மாற்றிருந்தேன் வேறு ஒரு இடத்துல. ஸோ 2 வாட்டி மாற்றினேன். பட் 2 வாட்டியுமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. என்ன பார்த்தா டிஸ்பிளே வந்து அந்த என்ன தான் அந்த ஃபீல் ஆகுதுல்ல, நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, இந்த டிஸ்பிளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரமாட்டேது. ஏன்னா ஹேங் ஆகுது, இல்லைன்னா தள்ளுனா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இதுவாகுது. எதனால் அது? பேசிக்கலி நீங்கள் ஒரு இடத்துல போய்ட்டு மொபைலுக்கு டிஸ்பிளே மாற்ற போனீங்கன்னா அவங்க வந்து சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு என்ன குவாலிட்டி டிஸ்பிளே வேணும், ஒரிஜினல் வேணுமா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணுமா, செகண்ட் குவாலிட்டி வேணுமா, காப்பி வேணுமா, அட்டு வேணுமான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிறதும் கிடையாது, கஸ்டமரை புரியாமல் பேச மாட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு மொபைல் நீங்கள் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வரீங்க, நம்மக்கிட்ட கம்ஃபர்டபுள்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்ன கேட்போம்னா உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி வேணுமா, அதுக்கு இந்த ப்ரைஸ், இல்லை கம்ஃபர்டபுள் மாடலில் எல்சிடி வேணுமா, எல்சிடி இந்த ரேட், எல்இடி வேணுமா இந்த ரேட். ஏன்னா ஒரு மொபைலை பொறுத்த வரைக்கும் எல்சிடி இருக்கும், எல்இடி இருக்கும், இல்லை AMOLED இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த மொபைலோட கேட்டகரிஸ், அதுதான் டிஸ்பிளேயோட டைமென்ஷன். ஸோ அதை கரெக்டாக சொல்லி கஸ்டமருக்கு என்ன டிஸ்பிளே வேணுன்றதை கொடுப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனை வந்து எங்கே வரும்னா ரொம்ப சைனாவில் இருந்து நிறைய மட்டமான டிஸ்பிளேஸ்லாம் பண்ணுவாங்க. 1 டைம் யூஸ், கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறது. சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து என் மொபைலுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஒரு வாரம் ஒர்க் ஆனால் பரவாயில்ல, நான் எக்ஸ்சேஞ்சில் போட போகிறேன். அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட கிடைக்க கூட செய்யாது. கேட்டால் கூட நம்மக்கிட்ட கிடைக்கிறதுலாம் வந்து வித் வாரண்டியோட தான். நீங்கள் ஒரு சர்வீஸ்ன்னு பண்ணிட்டீங்கன்னா நான் 100 days வாரண்டி கொடுத்துருவேன்.
என்னோட ஓன் பிராண்ட் டிஸ்பிளே நீங்கள் எது போட்டாலும் சரி உங்களுக்கு 100 days வாரண்டி வந்துடும். கம்பல்சரி அந்த இது வந்துடும். ஆமாம், 100 days வாரண்டி இருக்கிறதுனால எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி லேக் ஆகுதோ டச் ஒர்க் ஆகல எப்படியா இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். சேம் டேல அதுவும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க இன்கேஸ் அப்படி ஆச்சுன்னா கூட. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஆகட்டும் ஐஃபோன் ஆகட்டும் அப்டேட் பண்ணாலே வந்து ஒரு லைன் வருது இல்லை ஃபுல் க்ரீன் இஷ்யூலாம் வருது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? பேசிக்கலி இப்போ இது வருது OnePlusல வந்து நிறைய மாடல்ஸில் வந்துட்டு இருந்துச்சு, கோடு வந்துடும், க்ரீன் கலர் கோடு வந்துடும். அது இல்லாமல் எஸ்பெஷலி ஐஃபோனில் சொல்லணும்னா ஐஃபோன் 13க்கு மேலே யாரெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்களோ க்ரீன் கலர் ஸ்க்ரீனே க்ரீனாக மாறிடும். ஸோ இது வந்து நம்ம ஐஃபோன் சர்வீஸ் சென்டரில் போனால் அவங்க சொல்லுவாங்க இல்லை டிஸ்பிளே மொத்தத்தையும் மாற்றணும் அதுதான் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து அப்படி டிஸ்பிளே மாற்றுறது இல்லை. அது டிஸ்பிளே மாற்றாமல் அந்த பர்டிகுலர் டிஸ்பிளேலேயே அதே ரெடி பண்ண முடியும். ஒரு டிஸ்பிளே மாற்றுறாரு அவருக்கு வந்து ஒரு 10,000 rupees ஆகுதுன்னா இது அதில் வந்து ஒரு 30% காஸ்ட்லேயே முடிச்சிடலாம். பட் அதனால வந்து ஃபியூச்சரில் மறுபடியும் ப்ராப்ளம் இல்லை, ஒன் டைம் தான் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணிட்டோம்னா அந்த ஒர்க்குனால திருப்பி அது ப்ராப்ளம் திருப்பி வருமானா கண்டிப்பாக வராது. நம்ம அதுக்கு வாரண்டி கூட கொடுத்துடலாம் தேவைப்பட்டாங்க. அதுக்கு ஆக்சுவலி என்னன்னா சாஃப்ட்வேர் நீங்கள் அப்டேட் பண்ணுறப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய CPU வந்து ஹீட் ஆகும். CPU ஹீட் ஆகிறப்போ அது ஹெவி சப்ளை அனுப்புறப்ப உங்கள் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கீழே அங்கே வந்து நிறைய சிப்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில சிப்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிறதுனால தான் அந்த க்ரீன் கலர் வருது. ஆமாம், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணிட்டோம்னாலே போதும், திருப்பி எந்த ப்ராப்ளம் வராது. அதை நீங்கள் லைஃப் லாங் யூஸ். எனக்கு வந்து இந்த சர்வீஸ் மொபைல் சர்வீஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் தான். ஸோ நான் எந்த இடத்துல போனாலும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு காசு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் வந்து மாறாமல் ஒரு கரெக்டான ப்ரைஸ் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிக்காக வந்து நம்மளோட ஸ்டோர் எந்த ஸ்டோர் போனாலும் சரி ஒரு மொபைல் எடுத்துகிட்டு போறீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒரு ரேட்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான். சிஸ்டமில் என்ன கார்டோ அதான் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே உங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி தி செல்ஃபோன் டாக்டர் சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தாங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் கிடைக்கும். இல்லை நார்மலாக கூகுளில் போய் தி செல்ஃபோன் டாக்டர் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே போதும், நம்மளோட சர்வீஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மொபைலில் டிஸ்பிளே போயிடுச்சு, அந்த பர்டிகுலர் பிராண்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், பர்டிகுலர் மாடலை செலக்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே போய் அந்த பர்டிகுலர் மாடலுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் வித் ரேட் எவ்வளோ செலவாகும்னே அதிலே இருக்கும். இல்லை உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களால் வர முடியல, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கீங்க, எல்லாம் வயசானவங்களா இருக்கிறாங்க, அவங்களால ஸ்டோர் வரைக்கும் வந்துட்டு போக முடியாதுன்னா அவங்க வீட்டிலேருந்தே புக்கிங் பண்ணா போதும், நம்மளோட டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் போவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க, வருவாங்க, ரெடி பண்ணுவாங்க, திருப்பி போய் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. வீட்டில் இருந்தே வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். ஆமாம், வீட்டில் இருந்தே நம்மளோட அவசியமே இல்லை, நம்மளோட வெப்சைட்டை யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். அதுவும் A to Z நம்ம வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் 2000+ மாடல்ஸ் வச்சிருக்கோம். நம்ம ஆப்புக்குள்ளே போனாங்கன்னா சில பேர் வந்து லேட்டஸ்ட் மட்டும் வச்சிருப்பாங்க. நம்ம லேட்டஸ்ட் இல்லை, லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஒரு எல்லா மொபைலோட லிஸ்ட்டும் அதில் இருக்கும். அதில் எல்லா ப்ராப்ளம் A to Z நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆப்பிளாக இருந்தாலும் சரி, மற்ற மொபைல்ஸாக இருந்தாலும் சரி, டேபாக இருந்தாலும் சரி, iWatch இருந்தாலும் சரி, A to Z அதில் இருக்குது. மொபைல் மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸும் அதில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மக்களே நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்ற விசாரிக்கிறதுக்காகவே வந்து நிறைய கடையை ஏறி இறங்குங்க. ஸோ நீங்கள் இங்கே வரணும்னா விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து அந்த வெப்சைட் லிங்க்கு இல்லை இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும். உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றணுமா, இல்லை வந்து மேலே இருக்க அந்த டிஸ்பிளே மாற்றணுமா, இல்லை உள்ளே இருக்க சிப்பில் இருக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் அதில் ப்ரைஸோடு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸாக ஆகிறதால ஏதாவது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஏதாவது போடுவீங்களா, இல்லை அந்த அதில் வந்து காட்டுறது வந்து என்னன்னா ஸ்பேரோட ரேட் A to Z எல்லாமே இருக்கும். இது நீங்கள் ஒரு ஸ்பேரை கிளிக் பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் என்ன சர்வீஸ், அந்த ஸ்பேரை மாற்றுறதுக்கு சர்வீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 rupees, சர்வீஸாக 200 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகே, நம்ம இவ்வளோ நேரமாக பேசணும், நீங்கள் நிறைய விஷயம் வந்து சொன்னீங்க. ஸோ இது எல்லாமே சொன்னாலும் வந்து இது எல்லா இடத்துலையும் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் எப்படி இதெல்லாம் நம்புறது, கஸ்டமர் எப்படி இதெல்லாம் நம்புறது? கஸ்டமர் எப்படி இதெல்லாம் நம்புறதுன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி பண்ண கஸ்டமர் சொல்கிறத வச்சு தான் நம்ப முடியும். ஸோ நீங்கள் பண்ணுற கஸ்டமர் ஒரு ஆள் போய் கூப்பிட்டு கேட்க முடியாது. கரெக்டாக நீங்கள் தி செல்ஃபோன் டாக்டர் சொல்லிட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா பிரான்ச்சஸும் பிரான்ச்சஸ் வித் ரிவ்யூஸோட வரும். ஸோ ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், ஏதாவது ஒரு படம் யாராவது பார்க்குறாங்கன்னா கூட அந்த படம் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்க்குறாரு, ரிவ்யூ பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் தான் படத்துக்கு போகிறார். ஸோ அதே மாதிரி தான் அக்ராஸ் நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே நம்ம ரிவ்யூ பார்த்து தான் அதை நம்ம செலக்ட் பண்ணுறோமே. ஸோ தி செல்ஃபோன் டாக்டருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் தி செல்ஃபோன் டாக்டர் மொபைல் சர்வீஸ் சென்டர் கூகுளில் ரிவ்யூ பண்ணுங்கள், அது எந்த அளவில் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், நம்மளோட ஸ்டோர் ஒரு ஸ்டோர் பேர் மினிமம் 4.9 ரேட்டிங், மேக்ஸிமம் 5 ரேட்டிங், 5 out of 5 இருப்போம், இல்லை 4.9 இருக்கும். உள்ளே போய் கஸ்டமரோட ரிவ்யூஸை படிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் ரிவ்யூ பண்ணல, நம்மளை பண்ண கஸ்டமர்லாம் 1000 கஸ்டமர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்டோருக்கும் 1000 பேர், 700 பேர், 800 பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ உள்ளே போய் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க நம்மளை பற்றி படித்தாலே ஸோ அவங்களுக்கு அது பிலீவ் வர்றதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாலே போதும். அதர்வைஸ் நம்ம ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் சென்னையில் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச கஸ்டமர் இருப்பாங்க, தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து பிரான்ச்சஸ் வந்து இங்கே 4 பிரான்ச்சஸ் இருக்குன்றீங்க. இது இல்லாமல் வந்து வேற ஊரில் ஏதாவது பிரான்ச்சஸ் வருமா, இல்லை வர வாய்ப்பு இருக்கா? சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷோரூமாக 4 பிரான்ச்சும் ஓவரால் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து 6 பிரான்ச்சஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் அவுட் ஆஃப் சென்னைக்கெல்லாம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் தந்துட்டுருக்கோம். நீங்கள் கேட்ட மாதிரி ஃப்ரான்ச்சைஸ்ன்றது எப்படின்னா ஒருத்தவர் வந்து ஃப்ரான்ச்சைஸ் நம்ம பிராண்ட் எடுக்கிறாருன்னா அவருக்கு இதில் நாலேஜ்லாம் இருக்குமானா அவர் ஜஸ்ட் மேனேஜிங்
அத்தாரிட்டியாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஃப்ரான்ச்சைஸில் சைடில் வந்து நம்மளே வந்து எல்லா செட்டிங் பண்ணி கொடுத்துருவோம், நம்மளே டெக்னீஷியன் கொடுத்துருவோம், நம்மளே பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுத்துருவோம், நம்மளே ஸ்டாக்கு கொடுத்துருவோம், நம்மளே கஸ்டமரையும் அனுப்பிச்சிருவோம். விச் மீன்ஸ் என்கிட்ட இருக்கிற ஆப்பில் புக்கிங் பண்ணி கஸ்டமர்ஸும் உள்ளே வந்துருவாங்க. லொக்காலிட்டியில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸும் வர மாதிரி நீங்கள் ஆமாம், அந்த மாதிரி செட்டிங் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி யாருக்கா டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கீழே என்னோட கான்டாக்ட் நம்பர் வேணால் கொடுத்துருங்க ஃப்ரான்ச்சைஸ் டீலருக்காக. ஸோ நம்ம அதை பற்றி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து வேலை வாய்ப்புன்றது கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளே ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிரதர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லொக்கேஷன் சொன்னீங்கன்னா போதும், அதுக்கேற்ற ஒரு பக்காவாக செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணணுனாலே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு நமக்கு அந்த நாலேஜ் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் கோர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மொபைல் சர்வீஸ் கோர்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா மொபைல் சர்வீஸ்க்கு ஏதாவது? நம்ம மொபைல் சர்வீஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இது எப்படின்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ நம்மகிட்ட எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகும்னா, மற்றவங்களாம் ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி வச்சு கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ நம்மளது வந்து இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வந்து நம்ம ரொம்ப பிலீவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா கிளாஸ் ரூம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர்றப்போ அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஆயிடுது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிச் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிரான்ச்சஸ்லேயே ப்ராக்டிக்கலாக சொல்லி தரும். ஸோ யாராவது அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, அவங்க வராங்க, நம்ம ரிச் ஸ்ட்ரீட் இருக்கிற பிரான்ச்சஸ்லேயே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்கள வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மாதிரி நம்மளோட எல்லா ஸ்டோர்லையும் பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். பிளேஸ்மெண்ட் பண்ணி அவங்க ஒரு 2 month 3 month ஒர்க் பண்ணி அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறமே அவங்க கற்றுக்கிட்டதுக்கே வெளியில் போகலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற மென்டாலிட்டி இருக்கணும். நான் என் பிராண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலே போதும். மற்ற A to Z செட்டிங் நம்ம எல்லாத்தையும் முடிஞ்சிடும். ஸோ ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் நண்பர் அவங்களுக்காக ஏதாவது பெஸ்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமா அந்த சர்வீஸில்? கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து எப்போவுமே எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருப்போம். அதில் நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க, உங்களோட சப்ஸ்கிரைபர் யாராவது நம்மளோட ஸ்டோரை சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்டில் போயிட்டு புக்கிங் பண்ணுறாங்கன்னா எல்லா புக்கிங்க்கும் சர்வீஸ் சார்ஜ்ன்றது ஒன்று அப்ளை ஆகும். சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் தான் அதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது அதில் புக் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் மந்த் மே மந்த் ஓகேவா மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் மென்ஷன் பண்ணுற திருப்பியும் ஏப்ரல் மந்த் மே மந்த், ஏன்னா எல்லா டைமும் இது அவைலபிள் என்னால் கொடுக்க முடியாது. ஏப்ரல் அண்ட் மே வித்தவுட் சர்வீஸ் சார்ஜில் நான் பண்ணிட்டேன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வீடியோ எதுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பிரதர் கிட்ட பேசுவோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்மளோட சர்வீஸ் சென்டர் எங்கே வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேக்கு மேலே இருக்க கிளாஸ் மாற்றுக்கு 699 பண்ணி தருவாங்க. இது இல்லாமல் நம்ம ஆப்பில் போய்ட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா நம்ம பிரதருக்காக நம்ம வித்தவுட் சர்வீஸ் சார்ஜில் நெக்ஸ்ட் 2 months நம்ம பண்ணி தர போகிறோம். இது இல்லாமல் நீங்கள் ஆப்பில் புக் பண்ணுறப்ப உங்களுக்கு பேமெண்ட் வந்து நம்ம கேஷாக தான் பே பண்ணுமான அவசியம் கிடையாது. நம்ம அதில் எல்லா கார்டு பேமெண்ட்டும் நம்ம வச்சிருக்கோம். நீங்கள் கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டில் கூட பேமெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்மகிட்ட யாராவது உங்கள் சர்வீஸ்னு சொல்லி வந்தீங்கன்னா சேம் டேல டெலிவரி பண்ணுறதை நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சர்வீஸ்னு சொல்லி வர்றீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் வித் ஐகேர் இல்லைனா ஏதாவது ஒரு அத்தாரிட்டி சர்வீஸ் சென்டரை கம்பேர் பண்ணுறப்போ பெஸ்ட் இன் கிளாஸ் ரேட்டில் ஜென்யூன் ஸ்பேரில் சேம் டேல மேக்ஸிமம் டெலிவரி பண்ணி தரோன்றதை நான் என் சைட்லேருந்து கமிட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக முடிச்சோம். உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொகேஷன் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, டாடா, பை பை.